ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டுறது திணையிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசகுல்லா. இந்த ரசகுல்லாவுக்கு 3 பொருள் தான் தேவை. பால், சர்க்கரை, எலுமிச்சம்பழம், அவ்வளோதான். வாசனைக்கு வேணால் உங்களுக்கு ஏலக்காயோ இல்லை ரோஸ் எசன்ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இது 3 பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பால் 1 லிட்டர் பால், கிட்டத்தட்ட 1 லிட்டர் நான் பசும்பால் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பசும்பாலை நல்லா காய்ச்சிக்கிறேன். நல்லா பொங்கி வந்தால் நிறுத்திட்டா போதும், காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. பொங்கி வந்தோடனே நிறுத்திட்டு ஸ்டவ்வை நிறுத்திட்டு அதில் எலுமிச்சப்பழத்தை சேர்த்துக்கணும். இப்போ எலுமிச்சப்பழம் சேர்த்தோடனே பாருங்கள் எப்படி அப்படியே பால் திரிஞ்சிரும்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எலுமிச்சப்பழம் எப்பவுமே சேர்ந்தா என்ன ஆகும்? பால் திரிஞ்சிரும். இது கெடுறது கிடையாது, பால் திரிய வைக்கிறது. இப்போ இதுதான் பன்னீர். இதில் வடிகட்டி எடுக்கிறது தான் பன்னீர். இப்போ கீழே ஒரு குண்டான் வச்சுட்டு அது மேலே ஒரு சளி குண்டான் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு இப்போ இந்த திரிஞ்ச பாலை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஊற்றிட்டா அந்த திரிஞ்சது மட்டும் மேலே இருக்கும், அதிலேருந்து தண்ணிலாம் கீழே போயிடும். இப்போ இதில் இது நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இல்லையா, கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்காக இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசின மாதிரி அலசிக்கோங்க அந்த திரிஞ்ச பாலை. இப்போ இதை அலசிட்டா இந்த புளிப்பு போயிடும். இப்போ இது நல்லா புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த அடியில் நான் குண்டா வச்சுருக்கேன், அதில் போயிருக்கும் தண்ணி. இப்போ இது எல்லாமே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அழுத்தி நல்லா அழுத்தி தண்ணியை புழிஞ்சிட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே தண்ணி இருவி இருக்கட்டும். இப்போ இதுவே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம், பன்னீர் புர்ஜி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி பன்னீர் பண்ணுறது? இதே மெத்தட் தான். இதை நல்லா புழிஞ்சிட்டு கீழே ஒரு இதை வச்சுட்டு மேலே நல்ல ஒரு வெயிட், அதுக்கு முன்னெல்லாம் அந்த அம்மிக்கல்லாம் வைப்பாங்க, இல்லை குழவி வைப்பாங்க, அது மேலே அது மாதிரி வச்சா நல்லா டைட்டாக இறுகி போயிடும். அப்புறம் அதை கட் பண்ணி நம்ம பன்னீராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் பன்னீர் தான். இது உங்களுக்கு உதிர்ந்த பன்னீர், கட்டியாக இருக்காது. இப்போ அதை நல்லா உளுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் என்ன பண்ணோம், எப்படியா இருந்தாலும் திரியாக வரும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இதை பைண்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு எவ்வளோ போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் தான், ஒரே ஸ்பூன் தான். ஒரே ஸ்பூன் மைதா மாவு போட்டு இதை நல்லா தேய்ச்சி பேசிடணும். இந்த பேசுறது தான் இருக்குது இந்த ரசகுல்லா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா ஜீராவை இழுத்து வேகிறதும் சாஃப்டாக வர்றதுக்குமான இந்த பெசையில் தான் முக்கால்வாசி இருக்குது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா தேய்ச்சி பேசிங்க. கிட்டத்தட்ட எனக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இதை நல்லா தேய்ச்சி பேசிஞ்சு இந்த திரியாக பன்னீரே தெரியாமல் நல்லா கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த சப்பாத்தி மாவு மாறி நல்லா வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாக வேணாலும் பெருசாக, இல்லை நீட்டாக ஓவல் ஷேப்லேயே எந்த மாதிரி வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணினோம், பாலை நல்லா திரிச்சிட்டோம், வடிகட்டிட்டோம், ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இது போடுறதுக்கு உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எதில் போட போகிறோம், சர்க்கரை பாகில் போடணும். இப்போ அந்த சர்க்கரை பாகில் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 1 லிட்டர் பாலில் ஒரு 25லேருந்து ஒரு 30 வரைக்கும் எனக்கு அந்த பால் கிடச்சிது. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் அந்த ஜீராவிலே வேகணும். அதனால் இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இன்னும் ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகு பதம், கம்பி பதம் எந்த பதமும் கிடையாது, கொதிச்சா போதும். பாருங்கள், தண்ணி முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டோடனே ஒரு 2 பாலாக சேருங்க. ஏன்னா இது உடஞ்சிரும். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டினீங்கன்னா உடஞ்சிரும் அந்த பன்னீர் பால். அப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மீடியமில் வச்சுட்டு மூடி வேக விடுங்க. மீடியமில் வைங்க, ஒன்றும் ஆகாது. மீடியமில் வச்சுட்டு நல்லா மூடி வேக விடுங்க. இப்போ எப்படி திருப்புறேன் பாருங்கள். அதுக்கு போட்டு நீங்கள் கரண்டியை போட்டு தொழக்கூடாது. இதை அப்படியே அதை உருட்டி அந்த பாலை உருட்டி விடணும். கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே, அந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி வேக வைங்க. இப்போ சப்போஸ் ஜீரா கம்மியாகி கட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு ஒரு 2 கரண்டி சுடுதண்ணி விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேகணும். கொஞ்சம் மூடி வேக வைங்க. சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை விட இன்னும் நிறைய நுர வந்ததுனாச்சா கட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நிறைய நுர வந்துச்சுன்னா பாகு கட்டி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். முன்ன போட்ட பாலுக்கும் இப்போ இருக்கிற பாலோட சைஸையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஜீராவிலே நல்லா வெந்து உப்பி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். போன வாட்டி எவ்வளோ நம்ம சின்னதாக போட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ஜீராவிலே வெந்து நல்லா அந்த ஜீராவை புசுன்னு இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.